இது வந்து என்னோடய ஃபோன். அண்ட் இந்த ஃபோனில் இருந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை நான் ப்ரொஜெக்ட் பண்ணின்னு இருக்கேன். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம Tonzo மூவி பாக்ஸ் 13 ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லைக் இந்த ரிவ்யூவில் வந்து நிறைய விஷயம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் டெஸ்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு சவுண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம், ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது ஸ்க்ரீன் மிரரிங் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே 5G டியூவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைஃபை ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி அதுவும் டெஸ்ட் பண்ண போகிறோம். வேறு என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்? வேறு நிறைய டெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்பவே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ அதுக்கு நம்ம அங்கே போகணும். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டெஸ்ட், கலர் டெஸ்ட். ஸோ ப்ரொஜெக்டரில் கலர் வீல் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் அதோட குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. இது நான் மோசம்னு சொல்ல மாட்டேன். லைக் கலர் வைஸாக பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சீரியஸாக கலரோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் பிரைட்னஸை மிஸ் பண்ணுறேன். இதோட லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 7500 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லூமினன்ஸ் கொடுத்தும் நமக்கு பிரைட்னஸ் பத்தலை. லைக் எனக்கு பத்தலை. இது பிரைட்டராக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். ப்ளஸ் நான் கிட்ட போய் பார்த்தா தான் எனக்கு பிக்சல்ஸே தெரியுது. அந்தளவுக்கு மைன்யூட்டான பிக்சல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஒரு 8 to 9 ஃபீட்டில் தான் நான் ப்ரொஜெக்டை தள்ளி வச்சுருக்கேன். அப்படி வச்சும் கூட நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடைக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, எட்ஜு நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, அண்ட் பிக்சல்ஸும் சூப்பராக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருந்தும் பிரைட்னஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரொஜெக்டர் கைஸ். லைக் இப்போ ரூம் வந்து டார்க்காக இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இப்போ ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் லைட் ஆன் பண்ணால் இதோட ப்ரொஜெக்டர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் இது நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு வந்து கலர்ஸ் தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. பட் டார்க்காக இருக்கும்போது பார்த்த குவாலிட்டி லைட் ஆன் பண்ணால் நமக்கு இல்லை. லைக் இந்த ப்ரொஜெக்டரும் நம்ம லைட் ஆன் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் இருந்திருந்தா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ரொஜெக்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இந்த மூவி பாக்ஸ் 13 கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஆண்ட்ராய்டை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஆப் ஸ்டோரும் இருக்குது, ப்ளே ஸ்டோரும் இருக்குது. ஐயோ, இல்லை இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே எல்லா ஆப்பும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆப் வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாட்ஸ்டார் இன்ஸ்டால் பண்ணலாம், ஏன்னா அதுதான் ஃப்ரீ. இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஏங்க இந்த இடத்துல நான் எதுவுமே கட் பண்ணல. 11 MB சும்மா சட்டுன்னு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இட்ஸ் அமேசிங் சொல்லலாம். பட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ வந்து நான் எந்த ஒரு HDMIலாம் இப்போ கனெக்ட் பண்ணல. ஸோ இன்பில்ட்டாக வந்து ஹாட்ஸ்டார் வந்து இது ப்ளே பண்ணிருக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுங்க. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. டிவி ஷோஸ் லைக் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எங்கேயோ பஃபர் ஆகலை. இது நிரூபிக்கிறதுக்காக நான் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன். லைக் நீங்கள் பார்க்கலாம், ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது, ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது. 18, 19, 20, 23. ஓகே, இங்கே வைக்கலாம், ப்ளே இட். உங்களுக்கு எங்கேயாவது பஃபர் ஆச்சுன்னா நீங்கள் பாருங்க. எந்த இடத்துலையும் இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணல, பட்டுன்னு ப்ளே ஆகுது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து இதோட ஆண்ட்ராய்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் டியூவல் பேண்ட் வைஃபை இந்த ப்ரொஜெக்டர் சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு 5G ஸ்பீட் வைஃபை இந்த ப்ரொஜெக்டரில் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் மிரரிங் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீரா காஸ்ட்டும் இருக்குது, iOS காஸ்ட்டும் இருக்குது. லைக் உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன்லேருந்து நம்மளால் இந்த ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி மிரர் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆப்பிள் ஃபோன் கிடையாது, ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. ஸோ அதை மிரர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் மிரர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இதோட மிரர் குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ வந்து ஃப்ரேம் வந்து ஜம்ப் ஆகலை எனக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். லைக் யூஸ்வலாக வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணும்போது நமக்கு வந்து குவாலிட்டி இந்த இடத்துல வந்து கிடைக்காது. ஒரு மாதிரி வந்து பிளரினஸ், மடினஸ்ஸாக இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்க்ரீன்லேருந்து மிரர் பண்ணும்போது சீரியஸ்லி ஐ லைக் இட் வெரி மச் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வைஃபை டெஸ்ட் பண்ணுவோம். டிஎல் பேண்ட் 5G வைஃபை ஏதோ சொல்கிறாங்க, அது எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ரிமோட்டை வச்சுட்டு என்னால் ப்ரௌஸ் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ மவுஸை வச்சு இந்த ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி கர்சர் யூஸ் பண்ண போகிறேன்.
speed test starts now. 363. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணதில் 63 mbps வந்து இது நின்று இருக்குது. ஸோ 63 mbps பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நான் சொல்ல மாட்டேன், அதே சமயம் கம்மியும் கிடையாது. நம்ம யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்குறதுக்கு இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏதாவது படம் பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீட் வந்து போதுமானது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக சவுண்டு மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வேர்டிக் பக்கம் போவோம். அண்ணன் முடுக்கு வலிக்குதுங்க, இந்த மாதிரி குனிஞ்சு பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பா சவுண்ட் அங்கே போகணுமா அண்ணன்? அப்பா நெக்ஸ்ட் டெஸ்ட்டு சவுண்ட் டெஸ்ட்டு. நல்லா இருக்குங்க. வாவ், ஆக்சுவலி நல்லா இருக்குது. லைக் கொஞ்சம் லவுடாக இருக்குது, அதே சமயம் கிறிஸ்பாக இருக்குது. லைக் லவுடாக இருக்கிறதால கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லி ஒரு நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த இரிட்டேஷன் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான க்ளீனான கிளாரிட்டியான ஒரு சவுண்ட் இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து இன்பில்ட்டாக நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். ஏன்னா சவுண்டு மேலே எனக்கு 0 எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இது நல்லா இருக்குன்னு சொல்லி. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து இதோட சவுண்ட் நல்லா இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு 2 hours ஆனில் இருக்குது. ப்ரொஜெக்டர் ஹீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாட் ஏர் வந்து வெளியே வருது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 hours இந்த ப்ரொஜெக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் விட்டு அது கூல் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 4 hours யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் தான் ப்ரொஜெக்டர் வந்து நமக்கு லைஃப் வரும். கண்டினியூஸாக ஒரே நேரத்தில் நீங்கள் 6 hours 7 hours சொல்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரொஜெக்டர் வந்து கெட்டு போயிடும். அது இந்த ப்ரொஜெக்டர்னு கிடையாது, எல்லா ப்ரொஜெக்டரும் அப்படி தான். ஸோ ஒரு 3 hours 4 hours யூஸ் பண்ணுங்கள், 1/2 hour கேப்பு, திருப்பி இன்னொரு 4 hours யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த ப்ராப்ளமும் தராமல் இந்த ப்ரொஜெக்டர் நமக்கு நிறைய நாள் வரும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் ஒரு வழியாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து வேர்டிக் போகணும், அது நம்ம அங்கே போகணும். ஸோ ப்ரொஜெக்டர் தூக்கிட்டு போகலாம். இல்லை நிறைய வயர் இருக்குது, நீங்கள் போகலாம், நான் அதெல்லாம் கழட்டிட்டு வரேன். ஒரு பேன். ஸோ ஓகேங்க, ஒரு 3 days இந்த ப்ரொஜெக்டரை கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது சில விஷயம் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் திங் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ். எஸ்பெஷலி பிளாக் கலர் வந்து ரொம்பவே டார்க்காக கிளாரிட்டியாக அண்ட் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்டு. இதில் இன்பில்ட் ஆண்ட்ராய்டு 9.0 கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். நம்ம ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து வீடியோ பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகுது, சூப்பர். பட் அதுவே யூடியூப்பில் 1080p வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு வீடியோ ஸ்டக் ஆகுது. அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட பில்ட் குவாலிட்டி. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்னேன் இதோட டாப்பில் இருக்கிற அந்த டச் பேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இதோட லுக் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொஜெக்டர் மாதிரி நமக்கு தெரியுது. லைக் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, பட் அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்சில் வந்து இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க போகிறீங்க, உங்களோட பட்ஜெட் 20,000 இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் சஜஸ்ட் பண்ணுவேன். லைக் இதில் வந்து பாசிட்டிவ் விஷயமும் இருக்குது, நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. ரெண்டுத்தையும் உங்கள் முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான லிங்க் இருக்குது. அமேசான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், trendinggadget.tech லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 2 லிங்க்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வாங்கலாம். ஓகே, இப்போ வந்து விலைக்கான நேரம். நான் விலை சொல்லாமல் லிங்க் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டேன். அமேசானில் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,999 rupees. அண்ட் நம்ம trendinggadget.tech பார்த்தீங்கன்னா 21,999 rupees ப்ளஸ் 3,500 rupees மதிப்புள்ள அமேசான் ஈகோ டாட் 3rd gen ஃப்ரீயாக தராங்க. இது வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இதுவே நீங்கள் யூபிஐ இல்லை டெபிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா இன்ஸ்டடாக 1,099 rupees மைனஸ் பண்ணி வெறும் 20,899 rupeesக்கு அமேசான் ஈகோ டாட் அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்கலாம். லைக் அமேசானை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3,000 rupees கம்மியாக இருக்குது. லைக் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. லைக் இப்போ நீங்கள் அமேசானில் இந்த ப்ரொஜெக்டர் வாங்க போனாலும் கூட அங்கே செல்லர் யாருன்னு பாருங்கள். லைக் கேவியா டெக்னாலஜிஸ்ன்னு இருக்கும். கேவியா டெக்னாலஜிஸோட சப்சிடிஸ் தான் நம்ம trendinggadget.tech. ஸோ அவங்க வந்து அமேசானில் செல்லராக இருந்து செல் பண்ணும்போது ஒரு 3,000 rupees 4,000 rupees அமேசானுக்கு கமிஷனாக கொடுக்கணும். ஸோ அதனால் நமக்கு அதிகமாக அங்கே இருக்குது. அதுவே ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட வெப்சைட்டில் வாங்கும்போது நமக்கு விலையும் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் கிடைக்குது. லைக் சேம் ப்ரொஜெக்டர், சேம் செல்லர்,
ப்ளஸ் நமக்கு விலையும் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் சஜஸ்ட் தான் பண்ணுறேன், நீங்கள் அங்கே தான் வாங்கி ஆகணும்னு சொல்லி நான் சொல்லலை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் காசு போட்டு இந்த ப்ரொஜெக்டரை வாங்க போகிறது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அங்கே வாங்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 வெப்சைட்க்கான லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ ஒரு வழியாக கைஸ் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் முடிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, மறக்காமல் அடி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர போகிற வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோடன் உங்கள் முகமது ராஜா. see you, take care, bye. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மாஸ்க் போடுங்க, அனோட பார்த்துக்கோங்க. டாடா guys, see you, bye.